ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, ஸ்டாண்டர்ட், அதாவது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடோட சம்மட்டிவ் அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிசம்பரில் நடந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் 2022, 2023 அண்ட் 24 வருஷத்தோடு பார்க்க போகிறோம். டேம் 2ஓட கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? இப்படி தான் சொல்லுவோம் இங்கிலீஷில். இது தொகுத்தறி தேர்வுன்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு இதுலேருந்தே கேட்பாங்க. 60 மார்க்குன்னா நம்ம 40 மார்க்காவது வாங்கிடலாம் மினிமம். இது ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்த மார்க் சினானிம்ஸ் 3, ஆண்டனிம்ஸ் 3, ஒன் வேர்ட்ஸ். சரிங்களா? இது 3 மார்க்கு. மேக்ஸிமம் நம்மளுக்கு புக் பேக் உள்ள கொஸ்டின். அதுக்கடுத்து கோடிட்டிடம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். சரிங்களா? ஹோமோபோன்ஸ் வச்சு சூஸ் த ரைட் ஹோமோபோன்ஸ் வச்சு இந்த இதில் எழுதிருக்காங்க. ரைட் சைடு ஹியர் நோட் அந்த இதுலேருந்து நம்ம 2 இதை கரெக்டான இடத்த பார்த்து கரெக்டாக எழுதணும். இதை நீங்கள் இங்கிலீஷில் உள்ள ரீட் பண்ணாலே போதும், வந்துடும். அதுக்கடுத்து சிலபிஃபை த வேர்ட்ஸ். இது ஒரு 3 மார்க்ஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இது ஒரு 3 மார்க்ஸ். சரிங்களா? இது என்ன சொல்கிறது, எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமாக்கும் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ELFAEFGHI ஒரு எழுத்தை விட்டு எழுதியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும். இது நம்ம மென்டல் எபிலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு 3 கேள்வி. ஓகேவா? அதுக்கடுத்து ஃபில் அப் வித் த சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அஜெக்டிவ்ஸ்னா ஹை, லோ, பெஸ்ட்டு, குட்டு. அதை நம்ம அது தமிழ் நான் சொல்கிறது அஜெக்டிவ்ஸ்னால் கரெக்டாக தெரியல ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அஜெக்டிவ்ஸ்னால் ஒரு நவுனை உயர்த்தி சொல்கிறது. சரிங்களா? லார்ஜஸ்ட்னு தான் இருக்குது பாருங்கள். இந்த இதில் லார்ஜஸ்ட், கூலஸ்ட், ஹார்டஸ்ட் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்டார்டிகா இஸ் த கூலஸ்ட் கண்டினென்ட்ஸ். ஓகேவா? அண்டார்டிகான்றது கூலஸ்ட் கண்டினென்ட் இந்த வேர்ல்டு. சரிங்களா? ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி. டைமண்ட்ஸ் ஆர் த ஹார்டஸ்ட் மெட்டீரியல். எஸ், திஸ் த கரெக்ட் ஒன் திங்க். ஓகே, அதுக்கடுத்து ஃபில் அப் வித் கரெக்ட் பேசிவ் ஃபார்ம். ஓகே, பேசிவ் நம்ம எழுதணும். ஆக்டிவ் பேசிவ் ஃபார்ம். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கிராமர் அண்ட் 1 மினிட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஷார்ட் கொஸ்டின்ஸ். 5ல் நம்ம 4 எழுதுனா போதுமானது. இது கன்ஃபார்மாக இதுலேருந்து 1, 2 இல்லை, மேக்ஸிமம் 4 நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி தான் வரும். ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். சரிங்களா? வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டிட் டோன் குக் said like to read? What were those books like? Okay, second, what is the reason of the shepherds when they see that Don Quixote is attacking their sheep? What effect to the things Don Quixote reads have on him? In the same Don Quixote அந்த இதிலே நம்மளுக்கு நிறையா 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் த யங் ஸ்டோன் கர்வர்? வாட் வாஸ் ஹீ ஒர்க்கிங் ஆன்? சரிங்களா? இதுலேருந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. 4 மார்க்கு. பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அட்வென்ச்சர் ஆஃப் டான் குக்ஸட் அண்ட் வாட் டு யூ திங்க் அபவுட் த லாஸ்ட் ஸ்டோன் கர்வர். இது 2 பாடம் தான். அந்த 2 பாடத்துலேருந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க. தெரியுங்களா? த லாஸ்ட் ஸ்டோன் கர்வர் அண்டு டான் அதிலேருந்து கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிக்க. அதுக்கடுத்து இந்த 3 மார்க் என்னென்னு பார்த்தோமாக்க அதை பேராகிராஃப் படிச்சுட்டு அதுலேருந்து 3 கேள்வி எழுதணும். சரிங்களா? வேர் டூ அட்வென்ச்சர்ஸ் ஹைட்? வாட் டு ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங்? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் அன் அட்வென்ச்சர்? ஓகேவா? அதுக்கடுத்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த பேராகிராஃப். இதுவும் பேராகிராஃப் 4 மார்க். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அட்வென்ச்சர்? வாட் ஆர் த தீம்ஸ் ஆஃப் த சிங்கர்ஸ் சாங்ஸ்? சரிங்களா? என்ன தீம்ஸ் சிங்கர்ஸில் சாங் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இது மனப்பாட பகுதி வண்டரிங் சிங்கர்ஸ். அது அதை நம்ம 5 மார்க்கு. சரிங்களா? அதுக்கடுத்து கிராமர்ஸ் 3 மார்க்கு. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் 3 மார்க்கு. லெட்டர் ரைட்டிங். யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் ப்ரெசென்டட் எ பியூட்டிஃபுல் ஆர்ட் பீஸ் ஆஃப் யுவர் பர்த்டே. ரைட் லெட்டர் டு ஹர் ஹிம் அப்ரிஷியேட்டிங் இஸ் ஆர்ட் ஒர்க். உங்கள் பர்த்டேவுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட்னா வரைஞ்ச ஒரு பீஸு. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கடிதம் எழுதணும். இங்கிலீஷில் எழுதணும். ஃப்ரம் டு அண்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போட்டு அப்படியே நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுனா அது 5 மார்க். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி இந்த 3 மார்க் கேள்வி எழுதுனா இது ஒரு 3 மார்க்.
ஸோ ஓகே, இப்போ 2023க்கு போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சேம் 60 மார்க் தான், ஓகேவா? 3 மார்க்கு, இது 3 மார்க்கு. மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, சேம் ஃபார்மேட், இதிலே ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், அதிலே அப்படியே சேம் கொஸ்டின் வந்துருக்கு பாருங்கள். அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். வாட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் டோன்ட் குயிக்ஸட் லைக் டு ரீட், ஓகேவா? வாட் எஃபெக்ட் டு டூ திங்ஸ் டோன்ட் குயிக்ஸட் ரீட்ஸ் ஹேவ் ஆன் ஹிம் ஹூ வாஸ் ஒர்க்கிங் வித் த ஹேமர் அண்ட் சிசல், யங் ஸ்டோன் கர்வர், ஓல்டு மேன் கர்வர். இந்த இது சேம் அப்படியே மேக்ஸிமம் வந்துருக்கு. ஸோ நம்ம கொடுத்த இந்த கொஸ்டின் பேப்பர் படித்தாலே போதுமானது. இங்கே பாருங்கள், அதேமாரி பேராகிராஃப்லையும் பாருங்கள், அட்வென்ச்சர் ஆஃப் டோன்ட் குயிக்ஸட் அது வந்திருக்கு. செகண்ட் கேள்வி ஓகே, அவ்வளோவா இல்லை, சேமாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்கடுத்து சேம் ரீட் த ஃபாலோவிங் பேரேஜ் அண்டு கொஸ்டின் ஆன்சர், ஓகேவா? அது பேராகிராஃபை படிச்சுட்டு 24, 25 சேம் கேட்டதான் கேட்டிருக்காங்க, எல்லாமே அப்படியே சேம் வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அது நம்ம கொடுத்த கொஸ்டினை படித்தாலே போதுமானது. அதுக்கடுத்து ஆன்சர் த பேராகிராஃப் எனி ஒன், சேம் கொஸ்டின்ஸ், சேம் மாடல். ஓகே, வாட் ரைட் அபவுட் டான் குயிக்ஸட் குயிக்ஸட் அண்ட் ஹிஸ் அட்வென்ச்சர்ஸ். அந்த கேள்வி தான் எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. இந்த ஒரு கேள்வியை படித்தாலே நீங்கள் ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அதுக்கடுத்து வண்டரிங் சிங்கர்ஸ் இம்பார்ட்டண்ட் இது அதுதான் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ் மாதிரி, அதாவது அதுலேருந்து எழுதணும். ஆன்சர் த ஃபாலோயிங் பேராகிராஃப் பாருங்கள், சேம் அங்கே கேட்டதான் கேட்டிருக்காங்க. ஆனால் பட் செகண்ட் ஒன் சரோஜினி நாயுடு சே அபவுட் த வண்டரிங் சிங்கர்ஸ், இதுவும் சேமு. அண்ட் வாட் டஸ் த போயட் சே அபவுட் அட்வென்ச்சர்ஸ், 29ல் வந்து 2ல் ஏதாவது ஒன்று எழுதினா போதுமானது. ஸோ பார்த்துக்கங்க. அப்படியே வந்து நம்ம 3 கேள்வி நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக 60 மார்க்கே வாங்கிடலாம் என்னையை பொறுத்தளவு. ஆனால் படிக்காமல் விட்டுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? அதுக்கு லெட்டர் ரைட்டிங் பாருங்கள், சேம் லெட்டர் 3லேயுமே கேட்டிருக்காங்க. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ் ப்ரெசென்டட் ஏ பியூட்டிஃபுல் ஆர்ட் பீஸ் ஆஃப் யுவர் பர்த்டே, ரைட் ஏ லெட்டர் டு ஹர், அவனுக்கு இல்லைன்னா அவளுக்கு அப்ரிசியேட் ஹர், அவங்கள வந்து வாழ்த்தும்படி நீங்கள் அப்ரிசியேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எழுதுங்க. ஆர்ட் ஒர்க்கை அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தா இங்கிலீஷ், நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் வீடியோ ஃபார் யூ. ஸோ டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.